குருப்யோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. குருவுக்குரிய தினம் இன்று. குருவந்தனம் போக்கும் சலனம் தரும் அமைதியான மனம். முதல் நிகழ்வு, வணிகத்துறை பிரமுகர் ஒருவர் காஞ்சிபுரம் வந்து மகா சுவாமிகளை தரிசித்து கூறினார், எனக்கு பல நாட்களாக பிஸ்னஸ் மந்தம், பல கவலைகள், ராத்திரி படுத்துண்டா தூக்கம் வரதில்ல, மன உளைச்சலை தாங்க முடியல, பெரியவாளோட அருள் தேவை. பெரியவா சொன்னால், நீ ஒரு காரியம் பண்ணுவியோ, காத்து கொண்டிருக்கேன். பௌர்ணமி அன்று இரவு உன்னால் முடிந்த மட்டில் ஆகாசத்தில் பூரண சந்திரனை பார்த்துண்டே ஸ்ரீ காமாட்சி அம்மனை சந்திரமண்டலத்தில் இருப்பதாக தியானம் பண்ணு, சகல கவலையும் போயிடும் என்றார் மகா பெரிவா. அவரும் அவ்வாறே செய்ய அவரது பிஸ்னஸ் பிக்கப் ஆனது. அடுத்த நிகழ்வு, மெட்ராஸில் ஒரு சமயம் பிரவசனம் பண்ணி கொண்டிருந்த போது பெரியவாளுடைய கருணையை பற்றி பேசுகையில், பல வருஷங்களாக ஒரு துளி கூட மழையே இல்லாத பல இடங்களில் பெரியவாளுடைய கருணையால் மழை பெய்து சுபிக்ஷமான விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தார் ஒருவர். எல்லா இடத்திலும் விதண்டவாதம் பண்ணும் ஆசாமிகள் இருக்கத்தானே செய்வா. அந்த சபையிலும் ஒருவர் திடீரென்று எழுந்தார். நீங்கள் அந்த சுவாமிகள் மழையை பெய்ய வச்சார்னு சொல்கிறீங்களே, அது நிஜம்னா வரவழைக்க உங்கள் பெரியவாளால் முடியுமா? கேள்வியில் நையாண்டி, சவால், எகத்தாளம் எல்லாம் தொனித்தது. பெரியவாளுடைய கருணை உள்ளத்தை பற்றி பேசும்போதும் கேட்கும்போதும் மனசு நிரம்பி கண்களில் நீர் தழும்பும் ஒரு கதகதப்பான பரவச நிலை சாதாரணமான பக்தர்களுக்கே உண்டு என்றால், எம்பார் போன்ற மகா பக்தர்கள் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து அதை அனுபவித்திருப்பார்கள். உள்ளிருந்து பேச வைப்பதும் அவர்தானே. ஏன் பெய்யாது? பெரியவாளோட அனுகிரகத்தால் இன்றைக்கி நிச்சயமாக மெட்ராஸில் மழை பெய்யும், அழுத்தம் அடித்து சொல்லிவிட்டார். அப்போது ஒரு உத்வேகத்தில் அப்படி சொல்லிவிட்டாரே தவிர, ஒருவேளை மழை பெய்யலைன்னா, நாராயணா, அனாவசியமாக இப்படி ஒரு விதண்டாவாதத்தை நான் கிளப்பி இருக்க வேண்டாமோ என்று உள்ளூர ஒரே கவலை எம்பாருக்கு. பிரசங்கம் முடிந்து அந்த விதண்டாவாதி அங்கேயே அமர்ந்திருந்தார். மழை வருகிறதா என்று பார்க்க. பக்தனை பரிதவிக்க விடுவாரா பகவான்? அங்கே காஞ்சிபுரத்தில் பெரியவா சுமார் 1 மணி நேரம் ஜபத்தில் இருந்தார். மெதுவாக கண்களை திறந்து அருகில் இருந்தவர்களிடம் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டார். ஏண்டா, இப்போ மெட்ராஸில் மழை பெய்யறதா? சுற்றி இருந்தவர்கள் மலங்க முழிப்பதை தவிர ஒன்றும் பண்ண தெரியாமல் இருந்தனர். ஆம், மெட்ராஸ் முழுக்க அப்போது மழை கொட்டென்று கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. மகாபக்தரான எம்பாரின் கண்களிலும் நன்றி கண்ணீர், ஆனந்த கண்ணீர் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. அன்று அந்த விதண்டாவாதி ஒன்று மழையில் தொப்பலாக நனைந்து கொண்டே வீடு போய் சேர்ந்திருப்பார், அல்லது மழை நிற்க காத்திருந்து லேட்டாக வீட்டுக்கு போய் வீட்டுக்கார அம்மாவிடம் வாங்கி கட்டி கொண்டிருப்பார். யார் கண்டது? ஆனால் நிச்சயம் ஒன்று நடந்திருக்கும். அவரும் பெரியவா என்ற கருணை கடலில் ஒரு துளியாக அன்றே சேர்ந்திருப்பார். பக்தன் தன் மேல் கொண்ட திருட விசுவாசத்தினால் க்ஷணத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பெரியவா இயற்கையே இசைய வைத்துள்ளார் என்றால், பகவானுக்கு பக்தன் மேல் உள்ள அன்பை என்னவென்று சொல்வது? அடுத்த நிகழ்வு பெரியவாளின் ஆங்கில திறமையை விவரிக்கக்கூடியது. ஷேக்ஸ்பியர், மில்டன், வாட்ஸ்வர்த், டெனிசன் போன்ற எல்லா பெரிய ஆங்கில கவிகளும் பல இடங்களில் நாம் அதிசயிக்கும்படி வேதாந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் கூறியிருப்பது குறித்து அவரது சந்நிதியில் ஒரு நாள் உரையாடல் நடந்தது. சிங்கார கவியாகவே எண்ணப்படும் கீட்ஸும் கூட அத்வைத்தம் கூறியிருப்பதற்காக உதாரணம் காட்டினேன். அப்போது ஸ்ரீசரணர், கீட்ஸையும் ஷெல்லியையும் சென்சுவல் பொயட்ஸ்னு மட்டம் தட்டப்படாது, சென்சுவஸ்னே நகாஸ் பண்ணி ஒசத்தி வைக்கணும்னு சொல்கிறது உண்டு இல்லையா? கீட்ஸுக்கு உதாரணம் காட்டினேன். ஷெல்லியும் அத்வைத்தத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்றார். யோசித்தேன், சரிவர நினைவு வரவில்லை.
கீட்ஸுக்காக அவர் பாடின எலிஜியிலே என்று அவர் தூண்டி கொடுத்தார். அப்படியும் ஏனோ ஞாபகத்தில் தோன்றவில்லை. உச்சரிப்பு சுத்தத்துடன் ஸ்ரீசரணரே திறந்து மடையாக சுவைத்து சுவைத்து சொல்லி பேசினார். The one remains, the many change. Heaven's light forever shines. Earth's shadows fly. Life like a dome of many colored glass stains the white radiance of eternity. இதைவிட ஏகமாக இருக்கிற பிரம்மத்தையும் வைத பிரபஞ்சமா வேஷம் போடுற மாயையும் வர்ணிக்க என்ன இருக்கு என்று உளமாற ஸ்லாகித்து சொன்னார். சிறிது மௌன சிந்தனைக்கு பின் அந்த கவியையும் விஞ்சும் கவி உள்ளத்துடன் துவைத ரசங்களிலும் இன்புற்று மெனி கலர்ட் கிளாஸ் அந்த ஒயிட் ரேடியன்ஸை ஸ்டெயின் பண்ணுறது, ஆனால் அத்தனை கலராக ஷைன் பண்ணுறதும் அதே ஒயிட் ரேடியன்ஸ் தானே என்றார். என்ன அவரது ஆங்கில புலமை! அடுத்த நிகழ்வு, ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து காஞ்சியில் மகாசுவாமியை வணங்கிவிட்டு தங்கள் குறைகள் நீங்கிட வழி கூறுமாறு வேண்டினர். சில நிமிட மௌனத்திற்கு பின் ஆச்சாரியார், அன்றாடமும் அதிகாலையில் வாசலில் நீர் தெளித்து கோலமிடுவதுண்டோ என்று கேட்டார். பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி சப்பென்று போய்விட்டது. தங்களின் செல்வத்திற்கு மதிப்பு அளித்து ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு செய், ஆயிரக்கணக்கானவருக்கு அன்னதானம் செய் என்று பெரிய அளவில்தான் ஏதாவது கூறுவார் என்று நினைத்திருந்தனர். இருந்தாலும் ஒருவாறு சமாளித்து கொண்டு செய்யப்படுகிறது என்றனர். ஆச்சாரியால் அதோடு விடுவதாக இல்லை. யாரால் செய்யப்படுகிறது என்று வினவினார். இது கூட தெரியலையா என்ற தோணியில், வேலைக்காரிதான் என்றாள் தனவானின் மனைவி. மகா சுவாமிகள் பொறுமை இழக்கவில்லை. நிதானமாக, பூமி பூஜை செய்த புண்ணியம் வேலைக்காரியை அடைந்து விட்டது என்றார். அவ்வளவுதான். அடுத்த நொடி குடும்பமே சாஷ்டாங்கமாக பணிந்துவிட்டது. தாய்க்குலம் குழந்தைகளை மட்டுமே, அதுவும் 10 மாதம் மட்டுமே சுமக்கிறது. பூமி தாயோ எல்லாவற்றையும் எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். எனவே நாம் அனைவரும் நம் குடும்பம் சிறக்க பூமி பூஜையை தினமும் நாமே செய்வோமே என்றார் மகாபெரிவா. அடுத்த நிகழ்வு, மகாபெரிவா ரொம்ப விளையாட்டு புருஷர். ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது 1 மணி 2 மணிக்கு என்னை எழுப்புவா. எதுவோ என்று முக்கியமான வேலையோன்னு பரபரப்போடு எழுந்திருப்பேன். ராத்திரி என்ன சாப்பிட்ட, வயிறு நிறைய சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சரி போய் படுத்துக்கோன்னு சொல்லுவா. ஒரு சின்ன தமாஷ். மகாபெரிவா எப்போ உபன்யாசம் பண்ணினாலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்ங்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் பேச்சை தொடங்குவா. பிள்ளையார் கோவிலை கண்டால் போதும் மகாபெரிவாளுக்கு ரொம்ப குஷி. எல்லா பிள்ளையாருக்கும் சிதற்காய் போடணும். அப்போது தான் குழந்தையெல்லாம் வந்து தேங்காய் சின்னுகளை பொறுக்கி கொள்ளும். காரணம்னு சொல்லுவா. மேனாவில் எப்போதும் தேங்காய் இருக்கும், சிதற்காய் போடுறதுக்காகவே. அதே மாதிரி ஸ்ரீமடத்திலிருந்து காமாட்சி கோவிலுக்கு போகிற போதெல்லாம் கங்கை கொண்டான் மண்டப ஆஞ்சநேயருக்கு ஒரு வாழைப்பழ சீப்பு நைவேத்தியம் கொடுக்க சொல்லுவா. புத்திர்பலம் ஸ்லோகம் சொல்லி ஆஞ்சநேயர் அனுகிரகம் வேணும் என்பார். ஸ்ரீமடத்தில் எடுபடி வேலை செய்கிற சிப்பந்திகளை கவனிக்கிறவர்களுக்கு கார்வார்னு பேர். ஒரு தடவை அவர் மேனா சுமக்கிற போகிகளுக்கு படி போடலை. போகிகள் மகாபெரிவா கவனத்திற்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக மேனாவை சுமந்து போகிறப்போ இப்படி பாடினார்கள். ராமா ராமையா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த வேளைக்கு இன்னைக்கு படி போடலை, ஐயா தான் கேட்கணும். பெரியவாளுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அப்புறம் கார்வார்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி போகிகளுக்கு படி போடச் சொன்னார். இப்படி மகா பெரிவாளின் கருணையை எடுத்துரைக்கும் சம்பவங்களை சொல்லி மாளாது, அவருடைய புகழை பற்றி பேசும் நேரமும் போதாது என்று கூறி அந்த மகானை வணங்கி, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.